ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன போகிறோன்னா, ஃபிஃப்த் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் மொத்தம் 8 சம் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த் லெசனில் இதுதான் அதிகமாக நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 8,6, 5,11, -5,12 அண்ட் -4,3. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்டால் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கிராஃப் வரையணும். ஸோ கிராஃப்னா ஷீட்டில் வரையணுமா கேட்டால் இல்லை, நம்மளுடைய நோட் ஆன்சர் ஷீட்லேயே வரையணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கிராஃப் வரையறதுக்கான முக்கியமான பேசிக் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போடல, நீங்கள் போட்டுங்க. எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ பாயிண்ட் குறிக்கலாம். எக்ஸில் அதிகமான பாயிண்ட் எதுன்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இது எக்ஸு, இது ஒய்யு, எக்ஸு ஒய்யு, எக்ஸ் ஒய் அண்டு எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸில் அதிகமாக இருக்கிறது வந்து 8, ஒயில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? அதுமாதிரி மைனஸில் வந்து -5 இருக்குது, இங்கே வந்து மைனஸே இல்லை ஒயில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஃப் கொஞ்சம் லென்த்தன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கிராஃப் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. எனக்கு 8 தான் தேவை, ஆனால் 9 வந்து பரவாயில்ல. ஸோ -1 -2 -3 -4 -5. அதுக்கு மேலே இடம் இல்லை எனக்கு, ஸோ அதோட நிறுத்திக்கிறேன். ஒயில் வந்து 12 இருக்குது. ஸோ 1 2 3 4 அப்படியே கோஸ் ஆன் 12. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இடம் இருக்கிறவங்க போட்டுருங்க. -1 -2 -3 -4. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 8,6. ஓகேங்களா? ஸோ எக்ஸில் பாசிட்டிவ் 8, ஒயில் 6. ஸோ இங்கே வரும்னு வைங்களேன், 8,6. நெக்ஸ்ட் 5,11. 5 11. ஓகேங்களா? ஸோ 11னா 12 கிட்ட வரும். 5,11 இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து -5, ஒய் வந்து 12. ஓகேங்களா? -5 12 -5 12. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து -4,3 -4,3. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 4 ஜாயின் பண்ணுங்க, 4 பாயிண்ட்டையும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஜன் வரும். இந்த ரீஜனை தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த ரீஜனுக்கான ஏரியா தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏபிசிடி வைக்கணும். எது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எது எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எது வேணாலும் எடுக்கலாம், ஆனால் ஒரே கோர்வையாக எடுக்கணும். அதேமாரி ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். நீ எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஏ. ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்னா இப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஏ எடுத்திருக்கேன்னா பி இங்கே எடுத்துடணும், சி டி. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஏன்ற பாயிண்ட்டை தனித்தனியாக எழுதிக்கலாம் நம்ம. ஒன்றும் இல்லை, கோல்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, ஏன்ற பாயிண்ட் அது 8,6, பின்ற பாயிண்ட்டு 5,11, சின்ற பாயிண்ட்டு -5,12 அண்ட் டேன்ற பாயிண்ட்டு -4,3. ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்முலா, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா. அதுக்கான ஷேப்ஸ் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏரியா, எதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. எதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னா, ஏ பி, ஏ டு பி, இதுல இருந்து இது அப்படியே பார்த்தோன்னா சி வரும். நெக்ஸ்ட் டி. அப்புறம் இதோட நிறுத்தணுமா? இல்லை, இங்க வரணும்ல. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு போறீங்க, அப்புறம் சிக்கு போறீங்க, டிக்கு போறீங்க, திருப்பி ஏக்கு வரணும். அப்பதான் ஒரு ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதாவது அப்படி இல்லைன்னா வெறும் அந்த துணைக்கால் போட்ட மாதிரி தனியா இப்படி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து டில இருந்து திருப்பி ஏக்கு நம்ம எடுத்துட்டு வரணும். அப்பதான் அந்த இது வந்து சாட்டிஸ்பிகேஷன் ஆகும், அந்த ஏரியாவும் ஃபுல்லா கவர் ஆகும். அப்ப அதோட ஃபார்முலா என்னன்னா, 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. இப்போ 4 ஷேப்புக்கான போட்டாச்சு. ஏ வந்து x1 y1, பி வந்து x2 y2, சி வந்து x3 y3, டி வந்து x4 y4. திருப்பி என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்போ x1 y1. ஸோ இதை போட்டுக்கணும். இவ்வளோதான். இதை எழுதிட்டாலே சம் ஆல்மோஸ்ட் ஓவர். உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க.
1/2. x1 என்னது நம்மளுக்கு? இது x1 y1, x2 y2, x3 y3, x4 y4 அப்படியே எழுதுருங்க. 8 6 5 11 -5 12 -4 3 8 6. ஸோ ஃபர்ஸ்ட் இது 1/2ன்னு போட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஒன்றுனா இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க. 8 11s are 88. அப்புறம் 5 12s are 60. 5 3s are 15. மைனஸ் இருக்கிறதுனால -15. நெக்ஸ்ட் 4 6 are 24 -24. ஸோ இதை வந்து ஒரு ப்ராக்கெட்ல போட்டு நெக்ஸ்ட் இந்த கிராஸ்லாம் முடிஞ்சிட்ட பிறகு என்ன பண்றீங்கன்னா மைனஸ் சிம்பிள் போட்டு நெக்ஸ்ட் கீழே இருந்து மேலே போகணும். ஓகேங்களா? மைனஸ் சிம்பிள் போட்டேன். 6 5s are 30. 6 11s are 11 5s are 55. அப்புறம் மைனஸ் 12 4s are 48. 3 8s are 24. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. 60ல் 15 போயிடுச்சுன்னா 40. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 45 வருமா? 45ல் 24 போயிடுச்சுன்னா 41 21 வரும். 21 கூட ஒரு 88 ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 21 கூட ஒரு 88 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 21 கூட ஒரு 88 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 109. அப்புறம் மைனஸ் இதில் பாருங்க. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 40 -49 வரும். இப்போ 1/2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? 109 + 49 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1/2 158. 158 இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த சம்மே. ஓகேங்களா? 158 2ஆல் டிவைட் பண்ணாலே சம் முடிஞ்சிடும். ஸோ 158 2ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. 7 டைம் மீதி 1 8 டைம். ஓகே 9 டைம். ஓகேங்களா? 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ் போகிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இதேமாரி எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்கு. ஓகேங்களா? அதையும் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஸோ இந்த கொஸ்டினும் அடிக்கடிக்கு நம்மளுக்கு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும் இதில் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் parallel to y axis. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இருங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா ஒய்க்கு பேரலா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பேரலல் லைன் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லைனுக்கு பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா இருக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா எக்ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துடலாமா? எக்ஸ் ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குது? சாதாரணமா நம்ம தேர்ட் லெசன் பார்த்துருக்கோமா? சாதாரணமா நம்ம தேர்ட் லெசன் பார்த்துருப்போம். அந்த தேர்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா சால்வ்னு ஒன்று இருக்கும். அது தெரியணும்னா அங்கே போய் கத்துங்க. ஸோ நான் இங்கே சால்வ் பண்றேன். அந்த வீடியோ பாருங்க. வீடியோ வந்து கமெண்ட்ல லிங்க் பண்றேன். ஓகேங்களா? வந்து பார்த்துருங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இதை வந்து ரீரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கு. நம்மளுக்கு ரீரைட் பண்ணா கொஞ்சம் கிடைக்கும். x - 8y + 9 அந்த சைடு போயிடுச்சுன்னா -9 ஆயிடும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்க எலிமினேஷன் மெத்தட் எப்படி பண்ணட்டும் இங்கேயும் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது 4x. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x + 5y = 13. ரெண்டாவது ஈக்குவேஷனில் எக்ஸை ஒன்று கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா ஒய்யை கேன்சல் பண்ணலாம். ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணோன்னா இங்கே 5yன்னு இருக்கு, இங்கே 8yன்னு இருக்கு. காமன் ஃபேக்டர் இல்லை. எதனா ஒரு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான். ஆனால் இங்கே 4x இருக்கு, இங்கே எக்ஸ் தான் இருக்கு. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே சேம் ஆயிடும்ல. அப்போ ஈக்குவேஷன் 2 ஃபுல்லாகவே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4x - 32y - 36. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எக்ஸ் கேன்சல் ஆகிடும்ல. ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ இது கேன்சல் பண்ணால் 37y =
49. அப்போ ஒய்யோட வேல்யூ 49/37. ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ல ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன் பாருங்க. ஒய் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 8 இன்டூ 49/37 ஈக்குவல் டு -9. ஸோ மைனஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடுமா? 8 இன்டூ 49/37 -9. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணு எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 37 இன்டூ 9 அது மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 59 வரும். ஓகேங்களா? இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் parallel டு ஒய் ஆக்சிஸ். அதுக்கான ஈக்குவேஷன் பாத்துங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். parallel டு ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? இதுதான் அதோட ஈக்குவேஷன். எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ வந்து 59/37. அப்ப சி வந்து என்னவா இருக்கும்? 59/37. அப்ப ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறதுனால 37x ஈக்குவல் டு 59 வருமா? இது இப்படி போயிடுச்சுன்னா அப்ப 37x மைனஸ் 59 ஈக்குவல் டு 0. பிளஸ் 59 வந்து இப்படி வந்ததுன்னா -59. அவ்வளவுதான், இந்த சம்மே முடிஞ்சிச்சு. ஸோ இதுவரையும் தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த சம்மு கேட்டா அழகா நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த சம்ஸ்ல பார்க்கலாம். அது வரையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய். லாஸ்ட் சம்ல சொன்ன மாதிரி தான் இந்த சம்லும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிராஃப் வரையணும். ஸோ கிராஃப் வரைஞ்சிக்கலாமா? ஸோ கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு தெரியும் மைனஸ்ல அதிகமாக இருக்கு இந்த சம்ல. ஸோ அதனால மைனஸ்ல வந்துட்டேன். நீங்களும் சம்மை பார்த்து வரைஞ்சிங்க. இது எக்ஸு, இது ஒய்யு, எக்ஸு ஒய்யு, எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய். ஸோ இதெல்லாம் இருக்குங்களா? ஸோ எக்ஸில் அதிகபட்சமாக -9 இருக்கு, ஒய்ல அதிகபட்சமாக -4 இருக்கு. ஸோ அதுக்கான இது எல்லாம் எழுதிருங்க. 1 2 3 4 -1 -2 -3 -4 -5 1 2 3 4 5 -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9. ஸோ எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் இது -9, -2. ஓகேங்களா? ஸோ இங்கே வரும் -9, -2. நெக்ஸ்ட் வந்து -8, -4 -8, -4. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, -3 1, -3. ஸோ 1, -3 இங்கே வரும். ஸோ நாலுத்தையும் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நாலுத்தையும் ஆட் பண்ணியாச்சா? இதோட ஏரியா தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதை ஏவாகவும், இதை பி ஆகவும், இதை சி ஆகவும், இதை டி ஆகவும் வச்சுக்கலாம். ஸோ ஏன்ற பாயிண்ட் என்னது? -9, -2. பின்ற பாயிண்ட் -8, -4. சின்ற பாயிண்ட் 1, -3. அண்ட் டின்ற பாயிண்ட் 2, 2. ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு எழுதும் பார்த்தீங்களா? அதை எல்லாத்தையும் எழுதிடுங்க. நாற்கரத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல்னா நாற்கரத்தின் பரப்பளவு ABCD A 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. x1 அது -9, -2 -8, -4 1, -3 2, 2 -9, -2. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ 9 4s are -36 +36. ஏன்னா மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 8 3s are +24. 1 2s are 2. 2 2s are -4 minus. So 2 8s are 16. 4 1s are -4. 3 2s are -6. 3 2s are -18. ஸோ இதில் சால்வ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ 36 + 24 எவ்வளோ? 40 40 60 60. 60ல் 62 62 - 4 58. ஓகேங்களா? ஸோ 58 வந்துச்சு நம்மளுக்கு.
நெக்ஸ்ட் பாருங்க 16 மைனஸ் மைனஸ் 18 18 24 24 24 24 28 28ல 16 போயிடுச்சுன்னா 22 22 12 ஓகேங்களா. ஸோ -12ன்னு இருக்கும், அப்போ +12ன்னு மாறிடும். 70 ஆகிடும், 1/2 17 வந்துடும். ஸோ 70ல பாதி 35 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஈஸியான ஓகேங்களா. ஸோ இதுதான் ஈஸியான மெத்தடு. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க. இதுலேயே செகண்ட் சம் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் சம்முக்கானது. ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், உங்களுக்கு ஆன்சர் மட்டும் எழுதி கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பார்த்துங்க, புரியலைன்னா ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எக்ஸசைஸில் இருக்க இந்த சம்மை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு வாட்டி. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், தனி வீடியோவை போட்டுடலாம். ஸோ வாங்க போட்டுடலாம். ஸோ இதில் ரெண்டாவது சம்முக்கான வீடியோ இதுதான் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம இது ரெண்டு முன்னாடி சம்மில் கிராஃப் வரைஞ்சதுமா. ஸோ கிராஃப் வரைஞ்சிருக்கோம். கிராஃப் வரைஞ்சதில் இங்கே பாருங்கள், கிராஃப் இங்கே போட்டிருக்குமா. ஏன்ற பாயிண்ட் வந்து -8,6, பின்ற பாயிண்ட் வந்து -9,0, சின்ற பாயிண்ட் வந்து -6, -3 அண்ட் டின்ற பாயிண்ட் வந்து -1, -3. இதை எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCDA = நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம் இங்கே. 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1. நெக்ஸ்ட் 1/2 அந்த x1 y1 வேல்யூ -8, -6, -9, 0, -6, -3, -1, -2 அப்புறம் -8, 6 இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா. ஸோ பண்ணும்போது -8 × 0 0, 9 3s are 27, 6 2s are 12, 6 1s are 6 ஓகேங்களா. ஸோ இதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 54 ஓகேங்களா. ஸோ இது இப்போ இப்படி மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 6 9s are 54, 0 அப்புறம் 3 1s are 3, -2 into இது 16. ஸோ 27 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 6 + 27 33. ஸோ இங்கே எழுதியிருக்கோம். 19ல் 54 போயிடுச்சுன்னா 35, அப்போ -35 -× ப்ளஸ் ஆகிடுது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 68, 68 2ஆல் டிவைட் பண்ணால் 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இது உங்களுக்கு வந்திருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது வந்ததான் உங்களுக்கு ஆன்சர்ஸ். ஸோ இந்த 3 கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதை ஒரு வீடியோவாகவே தனியாக போடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு வீலன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கேசம் வருது ஓகேங்களா. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ல கேசம் வருது, வாங்க போகலாம். ஸோ இந்த மாதிரி சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இஃப் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து 28 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்றாங்க. அது எப்பனா இந்த ஆர்டர், இந்த டேக்கன் இந்த ஆர்டர். ஸோ அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏபிசிடியோட வேல்யூ சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஏவா வந்து -4, -2ன்னு எடுத்துக்கலாம். பி வந்து -3, k அண்ட் சி வந்து 3, -2 அண்ட் டி வந்து 2, 3. ஸோ இதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. நம்மள என்ன கேட்குறாங்கன்னா அந்த கே வேல்யூ தான் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கூட சொல்லிட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஓகேங்களா. இது வந்து லெட்டுன்னு போட்டு எடுத்துங்க, ஏன்னா அவங்க கொடுக்கல, இந்த டேக்கன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏபின்னு நம்ம தான் வச்சுக்கிறோம். தி குவாட்ரிலேட்டரல் ABCDA 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 and x1 y1 ஓகேங்களா. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இங்க பாருங்க, ஏரியா இஃப் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இஸ் 28 ஸ்கொயர் மினிட்ஸ், இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து 28 = 1/2. ஸோ அதோட வேல்யூலாம் போட்டுருங்க. -4, -2 -3 k 3 -2 2 3 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ போட்டிருக்கு. இப்போ இந்த 2 வந்து இப்படி வந்ததுன்னா டிவைட்லேருந்து இப்படி வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். 28 × 2. ஸோ இதை நம்ம டிவைட் மல்டிப்ளை பண்ணால் -4k ++, 6k 3. ஸோ நம்ம இதில் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், -4 -2 ஓகேங்களா. லாஸ்ட் x1 y1. ஸோ இது 3 3s are +9 -4 ஓகேங்களா. அப்புறம் மைனஸ் போடுற மாதிரி நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான், 6 + 3k -4 -12 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. -4kன்னு வரும். 6ல் 9 போய் 4 போயிடுச்சுன்னா 6ல் 4 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, அப்போ 11 வரும்.
16 16ல 6 போயிடுச்சுன்னா 10ன்னு வரும். அப்போ -10 ஓகேங்களா. ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. -3k ப்ளஸ் 10. ஸோ -7k ப்ளஸ் 21. இது வந்து 56 மாறிடுமா, 56. ஸோ இதுக்கான இப்போ சால்வ் பண்ணோம். 56 -21, அதாவது +21 வந்து இந்த சைடு வந்ததுன்னா -21 ஆகிடும். அப்போ -7k கேன்சலேஷனா 35 -7k. நம்மளுக்கு கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ -7 இப்படி எத்தனை வந்தால் 35/7 வந்துடும். 1 7s are 7, 5 7s are 35. அப்போ கேவோட வேல்யூ -5. ஸோ இந்த சம்மு வந்து அடிக்கடிக்கு வந்து கேட்பாங்க ஓகேங்களா. இந்த ஒரு சம்மு தான் கஷ்டம் அந்த லெசன்லேயே ஓகேங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு சம்மை நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப 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 ஈஸியான சம்மு ஓகேங்களா. இந்த 3 சம்ல இருந்து கன்ஃபார்மாக ஒரு சம் வந்துடும். ஸோ பப்ளிக்கு இதை பார்த்துட்டு போங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா த்ரூ த intersection of the lines 7x plus 3y equal to 10 and 5x and parallel to the அந்த parallel to வைங்க. ஃபர்ஸ்ட் through the points of intersection சொல்லியிருக்காங்களா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். நான் முன்னாடி சம்மு சொன்ன மாதிரி தான் எக்ஸோட ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ சொல்யூஷன் நம்பர் 1 ஓகேங்களா. ஸோ 7x plus 3y equal to 10 ஈக்குவேஷன் நம்பர் 1 and 5x minus 4y equal to 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். எது சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் சால்வ் பண்ணிங்க. எக்ஸை கேன்சல் பண்ணால் எக்ஸை கேன்சல் பண்ணுங்க, ஒய்யை கேன்சல் பண்ணால் ஒய்யை கேன்சல் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, முடிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸை கேன்சல் பண்ணுறேன்னு வைங்களேன். எக்ஸை கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் 5 இருக்குதுல்ல. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணால் 35x plus 15y equal to 50 அப்படின்னு வருமா. செகண்ட் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணால் 35x 7 4s are -28y 7 ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. மைனஸ், அதான் மைனஸ்னா சிம்பிள் மாற்றணும். ஸோ கேன்சல் ஆகிடும். இது வந்ததுன்னா 33 43y ஈக்குவல் டு 43ன்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 43/43. அப்போ கேன்சல் பண்ணால் 1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 1. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் எதனா ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணால் 7x plus 3 equal to 10. 7x equal to 10 minus 3 7. அப்போ x equal to 7/7 1. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1,1 ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 1 1. இப்போ பேரலல் கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் கேன்னு மாற்றிங்க. அப்போ 13x plus 5y plus k equal to 0. அந்த கேவோட வேல்யூ தான் இங்கே ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அங்கே 12 வராது. அந்த 12 தான் பேரலா இருக்கு. அந்த லைன் வந்து பேரலா இருக்கு. அந்த ஈக்குவேஷன் அதுவும் தான் கேட்குறாங்க. அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். எடுத்துட்டு வந்து இது எக்ஸோட வேல்யூ இது ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 13 into 1 plus 5 into 1 plus k equal to 0. 13 plus 5 plus k equal to 0. 18 plus k equal to 0. k equal to plus minus 18 ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த எடுத்துகிட்டு போய் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ 13x plus 5y minus 18 equal to 0. இது இந்த லைன் தான் இந்த லைனுக்கு பேரலா இருக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி சம்ஸ்ல தான் அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்த சம் போகலாம். வாங்க அடுத்த சம்முக்குள்ள போகலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ் 5x minus 6y equal to 2 and 3x plus 2y equal to 10 and perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0. ஸோ லாஸ்ட் சம் மாதிரி தான் இந்த சம்மும். லாஸ்ட் சம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ எக்ஸ்ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் பேரலல் இருக்கிற ஈக்குவேஷனில் அந்த கான்ஸ்டன்ட்டை நீக்கிட்டு கேன்னு போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஸோ அதே தான் சேம் ப்ராசஸ் தான் இந்த சொல்யூஷன்லையும். ஸோ இந்த சம்லையும் சொல்யூஷன் போட்டுட்டு
நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5x + 6y - 6y = 2. நெக்ஸ்ட் 3x + 2y = 10. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எழுதிட்டு இதுக்கு கேன்சல் இது பண்ணணும்னு சொன்னாங்களே. ஸோ பாருங்க, கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே 6y இருக்கு, இங்கே 2y இருக்கு. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துருமா? அப்போ ரெண்டுமே இது மைனஸ் இது ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம கேன்சல் ஈஸியாக பண்ணிடலாம். ஒருவேளை தெரியலனா தேர்ட் லெசனுக்கு போய் பாருங்க. தேர்ட் லெசனில் எப்படி எலிமினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு சம்மாவே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே எழுதிக்கலாம். 5x - 6y = 2. ஈக்குவேஷன் நம்பர் 2-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 3 3s are 9x plus 6y plus 30. ஸோ மைனஸ் 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 சாரி, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா இங்கே இருக்கும்போதே எப்படி இருக்குது பாருங்க, ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். அப்போ 14x = 32. அப்போ x = 32/14. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 16 வருமா? 16/7 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ இதுதான், 16/7. இதை எடுத்துகிட்டு போய் எங்கே போடணும்? எதனா ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. எந்த ஈக்குவேஷனில் போடலாம்? 5x அதில் போடலாம். ஸோ 16/7 - 6y = 2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளோ வருது பாருங்க. 30 மீதி 3 80. 80/70 - 6y = 2. ஸோ இது வந்து இப்படி போயிடுச்சுன்னா -6y = 2 - 80 × 7. ஸோ 14 - 80/7. ஸோ கேன்சல் பண்ணால் 80ல் 14 போயிடுச்சுன்னா 76 80 66/7. ஸோ -y 6y மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு y = 66/7 × 6. ஸோ 1 டைம் 11 டைம். அப்போ ஒய்யோட வேல்யூ 1/11/17. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தோட வேல்யூ கொண்டு வச்சாச்சு. ரெண்டுத்தோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் எங்கே போடணும்? அந்த ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட்டில் போடணும். ஸோ நான் ரஃப் பண்ணிக்கிறேன். ரஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரஃப் பண்ணிக்கலாமா? எங்கே ஸோ வாங்க அந்த ஈக்குவேஷன் பாருங்க. 4x + 4s - 7y + 13 = 0ன்னு இருக்கு. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கேன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு எக்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 16/7 எழுதணுமா? செகண்ட் பாயிண்ட் வந்து 11,7. ஓகேங்களா? இது எக்ஸு, இது ஒய் இதோட வேல்யூ. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 × 16/7 - 7 × 11/7 + k = 0. ஸோ 7 7 கேன்சல் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். ஆனால் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 4 6 are 24 மீதி 2 64/7 - 77/7 + k = 0. ஸோ 64ல் 77 போயிடுச்சுன்னா மீதி 13 இருக்கும். -13/7 + k = 0. அப்போ k-ஓட வேல்யூ -13 + 13/7. ஸோ k-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. முடிஞ்சிச்சு அதோட. ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ 4x - 7y + 13/7 = 0. ஸோ 7 வச்சு இது ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுங்க. த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 24x - 49y + 13 = 0. ஸோ இதுதான் அதோட ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அதை மேலே காட்டுறேன். ஸோ இதுதான் அதோட ஈக்குவேஷன்ஸ், பார்த்துங்க. அவ்வளோதான். இந்த சம் அவ்வளோதான். ஓகேங்களா? இதே மாதிரி சம் தான் அடுத்த சம்மும் வாங்க பார்க்கலாம். அடுத்த சம்ல பாருங்க. இந்த சம் என்னன்னா, ரெண்டுத்துக்குமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் a straight line, the point of intersection 3x + y + 2 = 0 and to the point of intersection. ஸோ ரெண்டு கேட்டிருக்காங்க. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் இந்த சம்முக்கு கண்டுபிடிச்சா போதும். ஸோ வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x + y = -2 and x - 2y = 4.
ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒன்னும் இந்த ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணால் 6x + 2y - 4. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். x - 2y = 4. ஸோ கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிட்டு 0 6 7x அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. எக்ஸோட வேல்யூ 0 வந்தால் ஒய்யோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ y = -2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0, -2. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். 7x - 3y = -12 and 2x x - 2y = -3. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துங்க. இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரீஅரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து தேர்டுன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஃபோர்த் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கணும்னு அர்த்தம். 7x - 14y - 21. தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா 7x - 3y - 12. ஸோ 7 தான் நம்ம காமனாக இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போடுங்க, சிம்பிள் மாற்றுங்க. ரெண்டு இது போயிடுச்சுன்னா அப்போ 14ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மீதி -11yன்னு வரும். ஸோ 22 இது ப்ளஸ் ஆகிடும். 22ல் 12 போயிடுச்சுன்னா மீதி 9 இருக்கும். ஓகேங்களா? -9 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா y = 9/11. இதை நம்ம எக்ஸோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எதனா ஒரு வேல்யூவில் பண்ணுங்க. x - 2 × 9/11 = -3. x - 18/11 = -3. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி இங்கே எழுதுகிறோம் பாருங்க. x = +18/11 - 3. ஸோ x = 18 - 33/11. ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும்? 5. 18ல் 33 போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 8 போயிடுச்சுன்னா 5. 20 25 25ல் 10 15 25ல் 15 -15/11. ஸோ இதுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். எக்ஸ் வந்து -15, 11. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து -15, 11 and 9, 11. ஸோ அவ்வளோதான். இந்த சம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் புக்லேயே கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ். ஓகேவா? முடிச்சுக்கலாமா? ஸோ அடுத்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது. இதுதான் லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினை வாங்க பார்க்கலாம்.